பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் வாசித்த வேத வசனப்படி வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், இது ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மீன்ஸ் இது ஒக்காபுலரியில் கரெக்டாக வராது. ஆனால் இதோட மூல பாஷையில் இந்த நியாய பிரமாணத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பார்த்தா அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ் அப்புறம் எபிரேய எழுத்துக்களில் ரொம்பவும் இருக்கிறதுல ரொம்ப சின்னதான எழுத்து யாடு தான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன எழுத்து. அந்த ஆல்ஃபாபெட்டிக்கில் பார்க்கும்போது அந்த எழுத்து தான் ரொம்ப சின்னது. அப்போ ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், இங்கிலீஷில் பார்த்தா இருக்கிறதுல ஒரு சின்ன லெட்டர் எழுத்து அப்படின்னு சொல்லப்போனால் ஐக்கு நமக்கு மீனிங் இருக்குது நான் சொல்லி. இப்போ ஐ இருக்கிறதுல அதான் சின்னது. இப்போ ஹீப்ரூ லாங்குவேஜில் அந்த யார்டு இருக்கிறதுல சின்னது. அப்போ ஆண்டவர் அப்படி ஒரு சின்ன ஒரு எழுத்து கூட மாறாது நியாயப்பிரமாணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், எழுத்தின் உறுப்புனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓ போடுறோம், கேபிட்டல் லெட்டர் ஓ, இன்னொரு கேபிட்டல் லெட்டர் ஓ போடுறோம். இப்போ ஓவை கேபிட்டல் லெட்டர் க்யூவாக மாற்றுறதுக்கு ஓக்கு கீழே ஒரு சின்ன கோடு போட்டால் க்யூவாக மாறிடுது இல்லைங்களா? அப்போ அந்த லெட்டர்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுதுல, ஓ க்யூவாக மாறிடுது. அப்போ இந்த ஹீப்ரூ லாங்குவேஜில் அந்த லெட்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எழுதுறது ரொம்ப கவனமாக எழுதணும். அதில் ஒரு சின்ன உறுப்பு கூட மாறக்கூடாது. ஆண்டவர் அதான் இதில் திட்டமாக சொல்லியிருக்காரு. வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒளிந்து போகாது. ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாண காலகட்டத்தில் பலிகளை வச்சுருந்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே ஜீவபலியாக கொடுத்ததுக்கப்புறம் நாம் அதன் பிறகு நாம் அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஆடு மாடுகள் அதை பலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளையே தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும், தகன பலியாக. அதே மாதிரி அந்த தேவாலயம் ரொம்ப முக்கியமானது நியாயப்பிரமாண காலகட்டத்தில். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்மளுடைய சரீரம்தான் அவரோட ஆலயம், நம்மளுடைய சரீரம்தான் அவரோட ஆலயம். அதை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை எதையுமே அவர் ஒழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றுறதுக்காக வந்தார். இன்னும் நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலங்கள், இன்னும் ஒளிந்து போகாது. அது நிறைவேறும் அளவு ஒளிந்து போகாது. இன்னும் நாம் ஆண்ட வருகை மட்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய பாடு மரணம் அந்த டைமு கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணார். அவரோட உயிர்த்தெழுதுக்கப்புறம் முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ணார். இப்போ இல்லை காலகட்டங்கள் ஆண்டு வருகை வரைக்கும் நாம் நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் அது ஒளிந்து போகாது. நாம் ஆண்டவர் அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தார், அழிக்கிறதுக்காக வரவே இல்லை, நிறைவேற்றுறதுக்காக வந்தார். அதுதான் ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த இடத்துல சொல்லியிருக்கார்.
அதனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணங்கள் அது நிழலோட்டமாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து அவர் சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவை பாடு மரணத்துக்கு அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பரிமாற்றம் அந்த நிழலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். இதில் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் புது உடன்படிக்கையில் அதில் ஒரு பரிமாற்றத்தை கொடுக்குறாரு. மற்றபடி அந்த நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகாது, அதை நிறைவேற்றுறது தான் ஆண்டவர் வந்தார். இவ்வேளை கூட ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர். திட்டமாக ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, இதை நிறைவேற்றுறதுக்கே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கே வந்தீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே தேவாலயம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இப்போது இந்த ஆண்டவர் இப்போது நாமே தேவாலயம், நாமே அந்த ஆலயம், நம்மளுடைய சரீரமே ஆண்டவருடைய ஆலயம் என்று ஆண்டவர் ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய பரிமாணத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே அந்த நியாயப்பிரமாண காலத்தில் பலிகளையெல்லாம் செலுத்தினார்கள். இப்போது நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்மையே பலியாக இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அவரையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நம்மளும் சர்வ அங்கத்தையும் பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் புதிய பரிமாணத்தை நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி தகப்பனே, உடைய வருகை பரிந்தும் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் இந்த பிரமாணத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்க ஆவிக்குரிய பிரமாணம், ஆவிக்குரிய இந்த பிரமாணத்தில் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருந்து ஆசையும் விருப்பத்தையும் நீரே தருகிறீர், நீரே செயல்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, நீரே அதற்கு செயல்படுத்துகிறதாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு முற்றிலும் முழுவதுமாக எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியே அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளின்படி நாங்கள் நடப்பதற்கு, அதை விட்டு விலகாமல் இருப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்குள்ளே இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரே. அடிமை மீது இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.